இப்போ கெவுரு மட்டும் தான் ஊற வைப்பீங்க. கம்பு கம்பு வந்து காலில் இடிச்சு போட்டு அது பார்க்கலாம். காலில் இடிச்சு போட்டு தொழி வச்சுன்னா சாயந்தரம் வந்து நம்ம கூழ் காய்ச்ச வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் திருவிழாவை நான் போட்ட ஸ்பெஷலான கோலம். அம்மா, இந்த திருநாக்கு ரெடி ஆகுறீங்க போல. திருநாக்கு ரெடி ஆகிற ரொம்ப நேரம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாவு தான் காய்ச்சி வைக்க போகிறேன். சாமிக்கு கூழ் ஊற்றுலாம். நான் வந்து மாட்டெல்லாம் ஓட்டி கட்டிட்டு வீட்டு வேலை சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வந்து மாட்டெல்லாம் ஓட்டி கட்டிட்டு ஆட்டோ ஓட்டி கட்டிட்டு சாயந்தரம் வேலையை பூரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு தலைலாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து மாவு காய்ச்சி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாரியத்த கோயிலுக்கு கூழ் ஊற்றுறதுல நம்ம சுத்தபத்தமாக எப்பவுமே இருக்குன்றதுனால குளிச்சுட்டு வந்து ரெடி பண்ணுறேன். சரிம்மா. இந்த படியெல்லாம் எடுத்துக்கிறேன் அளவா. பெரிய படி இருந்தது, அது வந்து தீவனம் மூட்டை அள்ளி பார்த்துக்கு அந்த படி அதில் போட்டுட்டேன். அதனால இந்த சின்ன படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி அதனால இந்த படி தான் வீட்டுக்கு எதாவது யூஸ் பண்ணுறது. இந்த காபடி தான். இது சின்ன படிக்கு அரைப்படி, இது காபடி. இதெல்லாம் 2 படி போட்டால் 1 படி 1 கிலோ. இது 1/2 கிலோ. அரைப்படியா இது? ஆமாம், இது அரைப்படி. சரி சரி. அப்போலாம் கிலோ கணக்கெல்லாம் இது ஒருத்த கரெக்டாக கண்டுபிடிச்சோம். படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த இடம் வந்தது. அதுக்கப்புறம் இதுக்கும் சின்ன படி ஒன்று இருக்குது. சரிம்மா, சரி ரெடி பண்ணுங்க. இப்போ கெவுரு மட்டும் தான் ஊற வைப்பீங்க. கம்பு வந்து காலில் இடிச்சு போட்டு அது பார்க்கலாம். காலில் இடிச்சு போட்டு தொழி வச்சுன்னா சாயந்தரம் வந்து நம்ம கூழ் காய்ச்ச வேண்டியதான். சரிம்மா. இப்போ வந்து திட்டமாக கெவுரு மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கட்டி விடாமல் கரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பெருப்படி மாவு போட்டுக்கிறேன். சரிண்ணா, ஒரு 2 கிலோ மாவு போட்டுக்கிறோம். சரிம்மா. நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் திட்டமாக போட்டுக்கலாம். நம்ம சாமி கோயிலுக்கு ஊற்றணும் இல்லையா, நிறைய காய்ச்சி எடுத்து போகணும் இல்லையா, அதனால வந்து நிறையா போட்டுக்கணும். சரிம்மா. இப்போ இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி தட்டு போட்டு பத்திரமா எடுத்து வச்சிடறேன். மீதி வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். சரிம்மா. அம்மா, என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல திருவிழா உங்களுக்கு? வந்து ரேடியோ கட்டி பாட்டு ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மல்லிகைப்பூ கட்டி வச்சுட்டு கனகாம்பரம் கட்டுறேன். நான் வந்து மல்லிகைப்பூ கட்டி வச்சுட்டு கனகாம்பரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். கனகாம்பரம் பூலாம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூழ் தொழுவதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ ரேடியோ நிறுத்தா நாங்கள் அதுக்கப்புறம் பார்க்கணும். 10 நாளைக்கு வந்து நாங்கள் எப்போ பாட்டு கொஞ்சம் நிறுத்துவாங்களோ அப்போ நம்ம வீடியோவே எடுக்க முடியல. பாட்டு டைமில் வந்து எடுக்க முடியாது இல்லையா, பார்த்து பார்க்கலாம் எப்படி தான் பண்ணலான்ட்டு. இப்போ வந்து கனகாம்பரம் கட்டுறாங்க, அதையும் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுக்கிறாரு. இப்போ பாருங்க, நான் வந்து கூழ் தொழுவத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தந்து வந்து குண்டா வந்து கழுவி ரெடி பண்ணி தரேன். எனக்கு கேட்டால் சின்ன குண்டால் தான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து கூழ் தொழில் சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா, அது வந்து சின்ன குண்டால் வந்து தொழவினேன். இது கொஞ்சம் மாவு அதிகமாக புளிக்க வச்சதுனால வந்து பெரிய குண்டால் துவைக்கலாம். எனக்கு கேட்டால் தளாரமாக இருந்தால் தான் எதுவும் அடிப்பிடிக்காது சொல்லுவாங்க. அதனால அதுக்கு முன்னே நம்ம வந்து மாரியாத்தலுக்கு கூழ் காய்ச்சதுனால குண்டானுக்கு வந்து செழுப்பு குங்குமம்லாம் வச்சுக்கலாம். சரிம்மா. சரியா? இன்னும் மண்ணை தடவி வச்சுக்கிறீங்க, அடி பிடிக்க கூடாதுன்னா. கறி பிடிக்குதுயா, விளக்குறது கஷ்டம் நமக்கு தானே, அதனால வந்து வச்சுக்கிறேன் நான். புது குண்டா ஃப்ரெண்ட்ஸ், அதனால எப்பயுமே இப்படிதான் நாங்கள் வச்சுட்டு வந்தோம். சாமிக்கு வரும்பொழுது இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிவப்பு மஞ்சளோட வந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து நான் வந்து அடுப்பு பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிம்மா. சரியா? சரி வாங்க பார்க்கலாம். அம்மா, இன்னும் அடுப்பு பற்ற ஆரம்பிச்சிட்டிங்க போல. சூப்பராக வந்து இப்போ நம்ம எப்பயுமே காஞ்சி குச்சி தான் வேறு வச்சுக்கிறோம். பற்ற வச்சோடனே பிடிச்சிக்குது. ஆமாம், ஈர குச்சி இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும், பற்ற பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கறி வேறு ஏரியும். நம்ம எப்பயுமே நல்லா காஞ்சி போன குச்சி இருக்கும், வச்ச உடனே கொஞ்சம் பிடிச்சிச்சு. இப்போ நம்ம நல்லா உலக்க வச்சு வந்தோடனே கூழ் ஊற்றி தொடர வேலை தான். சரிம்மா. அதுக்கு முன்னாடி நீ போய் தட்டு எடுத்துருவாங்க பாப்பா. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் திருவிழாவை நான் போட்ட ஸ்பெஷலான கோலம். என்ன கூழ் பானைக்கு இது ரெடி பண்ணுறீங்களா? வேப்பிலை சுற்றி கட்டுறதுக்கு வந்து வேப்பிலை அழகாக கட்டி வச்சா அதை சுற்றிக்கலாம். இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஜெயஸ்ரீ வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஜெயஸ்ரீ ரொம்ப ஆச்சரியமாக படுற மாதிரி நல்லா சூப்பரான கோலம் போட்டிருந்தா. அந்த கோலம் பிடிச்சிருந்தா நீ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ போட்ட கோலம் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை விட ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வந்து வாழை மரம் ஏற்றி போனாங்க. நான் கோலம் போட்ட உடனே வாப்பா ஏற்றி போகணும் அப்படின்ற மாதிரி சுத்தமாக கழிச்சு விட்டே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தெரு மேலே வந்து ஜனம் நிறைய நினைப்பாங்க, சாமி அப்பப்போ ஊர்வலம் வரும் இல்லையா, அதனால வந்து அப்படி அழைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து காலையிலே போட்டுடணும். அம்மா, கூழில் என்ன நல்லா சேர்ப்பீங்க? எதுவும் கிடையாது,
மாங்காய் மட்டும் போட்டுக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்தா வந்து கூழ் வந்து சளிப்பு வாசனை அடிக்கும், நீர்த்து போடும் கூழ் வந்து. வெங்காயம் சேர்த்துக்கலாம், நம்ம அப்படியே போட்டு குடிக்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது கூழ். நம்ம வந்து மாங்காய் தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து நாங்கள் வந்து தயிர் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், கூழில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு. சூப்பராக தோஞ்சு போயிருக்கு. ஆமாம், நான் தான் வந்து ரெடி பண்ணேன். அதுக்கு ஜெயஸ்ரீ போட்டுட்டு வந்து பெருமையாக சொல்கிறேன், அம்மா நீங்களாம் தயிர் துவைச்சா தண்ணி மாதிரி. அம்மா 2 நாள் ரெடி பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருந்தது. ஆனால் சுட வந்து தட்டு போட்டு மூடிடுவோம். அந்த வேர்வு தண்ணி வந்து பார்த்தா தண்ணிமே தெரியும். நீ வந்து ஆற வச்சு தண்ணி ஊற்றினா நல்லா கட்டியாக இருக்குது. பார்க்கலாம், கூழ் ரெடி பண்ணுற பார்த்து பார்க்கலாம். இப்பயே பாருங்க தயிர் எப்படி இருக்குது சொல்லிட்டு. பாருங்க நல்லா கட்டியாக இருக்குதா? கட்டியாக இருந்து காலைக்கு விட்றீங்க. ஏன் காலைக்கு வரலாம்? நல்லா தான் இருக்குது, தண்ணி கட்டியாக தான் இருக்குது. சூப்பராக வந்து தயிர் தோஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி வந்து வேர்வு தண்ணி லைட்டாக வந்து தண்ணி அந்த வேர்வு தண்ணி வந்து அப்படி இருக்குது. இல்லைன்னா சூப்பராக இருக்கும் கூழ் வந்து கூழ்ன்ற நம்ம தயிர் வந்து சூப்பராக இருக்கும். சரிம்மா, சூப்பராக இருக்கு பார்க்கவே. நான் தான் ரெடி பண்ணேன். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். கூழ் ஊற்றுற வீடியோ, நம்ம கோயிலுக்கு போகிற வீடியோலாம் போய் பார்க்கலாம். இப்போ இதோட நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாரணியா யூடியூப்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய். ஊர்லலாம் இப்போ வந்து திருவிழா நடக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கிராமம் ஃபுல்லாகவே திருநா ஒரு ஊர் அப்படியே அடுத்தடுத்து மாதம் கழிச்சு வரும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இப்போ தான் வந்து ஆவணி மாதம் தான் திருநா ஸ்டார்ட் ஆகிக்குது. யார் என்ன ஊர்லலாம் திருநா நடக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரி.